மறுரூபம் ஆக்குகிற கர்த்தர். அதுதான் இந்த 3 நாட்களும் உங்களோடு நான் பேசினேன். கருவேலி மரத்தை மறுரூபமாக்கினவர், அது முதல் நாளிலே நாம் பார்த்தோம். நேற்று காணாமல் போன குடும்பத்தை மறுரூபமாக்கினார். ஓபேத் ஏதோம் என்கிறவன், அவன் பெரிய லேவியர் புத்திரனுடைய லிஸ்டிலேயே அவனை குறித்து அதிகமாய் சொல்லப்படவில்லை. ஆனால் அவனை கர்த்தர் மறுரூபப்படுத்தி அந்த குடும்பத்தை ஆச்சரியமாய் பயன்படுத்தினதை பார்த்தோம். இன்றைக்கும் அதே போல ஒரு சபையை நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து காண்பிக்க போகிறேன். இந்த சபை மிகப்பெரிய சபை அல்ல, ஆனால் எப்படி இது ஒரு மறுரூப சபையாய் இருந்தது, ஒரு சபை மறுரூப சபையாய் இருக்க வேண்டும் என்றால் அதில் என்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதை வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்பு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், நன்றாய் தெரிந்த வசனம். 18வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் அந்த இடங்களை காண்பித்து காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும் உள்ள இதுல இருக்கக்கூடிய 25 கோடி ஜனங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்யும்படி, சபைகள் இல்லாத இடங்களிலே சுவிசேஷத்தை கொண்டு, மருத்துவ ஊழியத்தை கொண்டு, உதவிகளை கொண்டு எப்படியாயிலும் சபையை நிறுவ வேண்டும் என்கிற பாரத்தை சொன்ன பொழுது அதிக திகைப்பு எனக்கு இருந்தது உண்மை. ஆனால் ஒரே ஒரு வசனம் எல்லா என்னுடைய திகைப்பையும் பயத்தையும் மாற்றின வசனம் இந்த 18வது வசனம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்களும் கிறிஸ்துவின் சபையை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த முழு வேதாகமத்தையும் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் இத்தனை அதிகாரம் தந்ததில்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் பரிசுத்தவானுக்கும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தந்ததில்லை. எந்த தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தந்ததில்லை. ஒருவேளை எலியாவை அவர் எடுத்துக்கொண்டது புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளமாய் ஏனோக்கையும் எலியாவையும் அவர் பழைய ஏற்பாட்டிலே காண்பித்தாலும், அவர்கள் 2 பேரை தவிர இந்த பாதாளத்தின் வழியாய் போகாமல் யாருமே வந்ததில்லை. அல்லேலூயா. கீழ் பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு தப்பி இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே தான் ஆண்டவர் அதற்குரிய ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட், யார் என்னை எதிர்த்து நின்றாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்த்து நின்றாலும், என்ன சவால்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் ஒரு காரியம் போதும், பாதாளத்தின் வாசல்களே வந்தாலும் அவைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் பவுல் அழகாய் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே, புதிதாய் வந்தவர்களுக்காய் இந்த வசனத்தையும் நானே வாசித்து விட்டு நம்ம தொடர்ந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 15, 25, 26. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த மரணம் தான் பாதாளத்திற்கு வாசலாய் அது காணப்படுகிறது. ஆனால் இயேசு என்றைக்கு உயிரோடு கூட எழுந்தாரோ, இயேசு உயிரோடு கூட எழுந்த பின்பு அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே மிக சக்தி வாய்ந்த சத்ருவினுடைய கரத்தின் கீழே இருக்கக்கூடிய பாதாளம் கூட சபையை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சபையாக பார்த்து கதவை திறந்து விட்டால் தான் உண்டு. மற்றபடி தேவனுடைய மனவாட்டியாய்
தேவனுடைய சரீரமாக இருக்கக்கூடிய சபைக்கு விரோதமாக எதுவும் போராடி ஜெயிக்க முடியாது. 9 மாதங்களுக்கு முன்பு அதை ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு 48 மிஷனரிகள் என்னோடு கூட இருக்கிறார்கள். நேபாளினுடைய 8 மாவட்டங்களிலும், பீகாரில் உள்ள 3 மாவட்டங்களிலும், யூபியில் உள்ள 3 மாவட்டங்களிலும் இந்த ஊழியத்தை இந்த 9 மாதங்களிலே வேகமாய் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதோடு கூட அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறதா, வரத்தான் செய்கிறது. உபத்திரவங்கள் உண்டா, உண்டு. ஆனால் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தைரியம், உற்சாகம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. அதேதான் பஹ்ரைனுக்கும். இப்ப நீங்க கேட்பீங்க, சபைக்கு இந்த வசனத்தை கொடுத்ததற்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த சபையில இருக்கிறதே யாருதான்? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப சபையை மேற்கொள்ள முடியாதுன்னா யாரை மேற்கொள்ள முடியாது? அல்லேலூயா. ஆகவே அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஏற்கனவே சபைக்கு இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா எப்படி இதை மறுரூபப்படுத்துகிறார்? இது ஆண்டவருடைய பெரிய வாஞ்சை. உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே கனவு இருக்கும். இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். கேட்டா நீங்க இப்ப கேட்டா சொல்வீங்க ஊழியம் பண்ணணும் எல்லாம்னு சொல்லி. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால, இயேசுவை அறியறதுக்கு முன்னால நமக்கு கேட்டா நிறைய கனவுகளை நம்ம சொல்லியிருப்போம். சின்ன குழந்தைங்கிட்ட கேட்டா கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவாங்க. ஒரு பையன்ட்ட நான் கேட்டேன், நீ என்னவா மாறணும்னு சொல்லி. அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவன் சொன்னா, நான் எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். உனக்கு போலீஸ் ட்ரெஸ் பிடிக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டீச்சரை வேற யாருமே அடிக்க முடியாது, அதனால டீச்சரை அடிக்கணும்னா போலீஸ் மட்டும்தான் அடிக்க முடியும், அதனால எனக்கு எப்படியாவது போலீஸா மாறணும். பாரு, அவன் எவ்வளவு திங்க் பண்ணி சாதாரண ஒரு கனவையே அவ்வளவு அழகா யோசித்து இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு உண்டு. அத போல ஆண்டவருக்கும் ஒரு கனவு உண்டு, ஆண்டவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு, ஆண்டவருக்கும் ஒரு விருப்பம் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எபேசியர் 3வது அதிகாரத்துல அழகா ஆண்டவரே அதை சொல்லி கொடுக்கிறார். எபேசியர் 3:9, 10 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, இதைத்தான் நான் சொன்னேன் கனவு. அநாதி தீர்மானம், அநாதி விருப்பம், அநாதி வாஞ்சை, ஆரம்ப நாட்கள் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு உள் பிதா கொண்டிருந்த அநாதி விருப்பம் என்ன தெரியுமா? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய எல்லா அனந்த ஞானம், மிகப்பெரிய அந்த ஞானம் சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. யார் மூலமா தெரிய வரணும்? அப்ப சபையில இருக்கிறது யாரு? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பிரதர். பக்கத்துல உள்ள ஆள் பார்க்காரு, 10th பாஸ் பண்ணல, என்னைய பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்களா? ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்கு துபாயில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பாஸ்டர் இருக்கிறாங்க. மேங்களூர் பட்டணத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ அதில் நிறைய ப்ரீச்சர்ஸ் இருந்தாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க, அவங்கள நாங்கள் அழைச்சிருந்தோம். அப்போ அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது நான் சாட்சிக்காக நான் சொன்னேன். எதுக்காக சொன்னேன்? அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப இளம் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, யங் பீப்புள். அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். ஆண்டவருடைய கிருபையினால நான் 12th படிக்கும்போது கர்த்தர் எனக்கு நல்ல மார்க் எடுக்க எனக்கு உதவி செஞ்சாரு. கெமிஸ்ட்ரியில் நான் 200க்கு 200 மார்க் எடுத்தேன். ஆண்டவர் என்னை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாட்சி சொன்னேன். சொல்லிட்டு என்னுடைய பிரசங்கத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த செஷன் அவருடையது. அவர் சொன்னாரு, டாக்டர் சொன்னாரு 200க்கு 200 எடுத்தாரு, ஆண்டவர் அவரை உயர்த்தினார். நான் அதே கெமிஸ்ட்ரி சயின்ஸ் சப்ஜெக்ட்ல தான் 10 முறை ஃபெயில் ஆனேன். ஆனா ஆண்டவர் என்னை துபாய்க்கு கொண்டு வந்து என்னை கர்த்தர் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை மாறி இன்றைக்கு துபாயில உள்ள இன்டர்நேஷனல் சர்ச்சினுடைய பாஸ்டர். அவர் இங்கிலீஷ்ல தான் பிரீச் பண்ணுவார். அல்லேலூயா. அவருடைய சபைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 30 நாடுகளை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஆப்பிரிக்க தேசத்திலே ஊழியம் செய்கிறார்கள். டான்சானியா அப்படின்ற நாட்டில்
10 வருஷத்திற்குள் 750 சபைகளை நிறுவி இருக்கிறாங்க. அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மார்க் நம்ம ஞானம் கிடையாது பிரதர். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் என்னமோ தப்பா யோசித்துட்டேன். நம்ம மார்க்கு தான் நம்ம ஞானம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்ல, தேவன் தருகிற ஞானம் வாழ்க்கைக்கு உரியது. தேவன் தருகிற அந்த ஞானம் கிறிஸ்துவையே நமக்குள்ளே அது பிறப்பிக்க செய்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அனாதி தீர்மானம். அதுல உள்ள எல்லா அதிகாரங்களுக்கும் அந்த அனந்த ஞானத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் பூமியிலே தெரிந்து கொண்டது எது? சபை. அதனாலதான் சபை கூடி வருதல் நம்ம என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. சபையிலே சேர்ந்து நம்ம ஆராதிக்கணும். நமக்கு தனியா பைபிள் கற்றுக்கொள்ள முடியும், நாம் தனியாய் உட்கார்ந்து ஆராதிக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபையின் மூலமாக இந்த காரியங்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். சபையை தன்னுடைய மனவாட்டியாய் ஆண்டவர் உருவாக்குகிறார். இப்ப வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம், மறுரூபமாய் ஜொலித்த ஒரு சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம். இந்த சபை ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சபை. ஒவ்வொரு முறையும் இந்த சபையை குறித்து படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாய் இருக்கும். இப்படி ஒரு சபை புதிய ஏற்பாட்டு நாட்களிலே இருந்ததென்றால் நாமும் இதை போன்ற ஒரு சபையை உருவாக்க முடியும் என்கிற வாஞ்சை எனக்கு அதிகமானது உண்டு. வாசிக்கலாம், அந்த சபை எப்படி உருவானது. 26வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போறது 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சபை. இந்த சபை மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும், சபையினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் நாம் எப்படி சபையை உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்ட சபையை உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஆண்டவருடைய மனைவி. யாருடைய மனைவி? யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில கொடுத்திருக்கிறார். கொடுத்து உருவாக்க சொல்லி இருக்கிறார். இதை அழகாய் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்றுதான் சொல்லப்படுகிறது. மனவாட்டி என்று சொல்லி வந்தது. அது வெளிப்படுத்தின விசேஷம் வர வர எப்படி மாறிவிட்டது? மனைவி, நிச்சயிக்கப்பட்டிருந்தவள். ஆகவே கட்டாய மனைவி என்று சொல்வதில் தவறில்லை. அந்த இடத்திற்கு போவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ரிவார்டை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நான் சபைக்கு வருவதனால் எனக்கு என்ன லாபம், நான் சபைக்கு வருவதனால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் சபைக்கு இத்தனை நாட்கள் வந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே, மற்றவர்கள் சொல்வதை போல என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லையே என்று நீங்கள் சோர்ந்திருப்பீர்கள் என்றால், இதை ஒருவேளை ஆன்லைன்ல கேட்கிற நீங்கள் சோர்ந்திருப்பீர்கள் என்றால், இந்த சாயந்திர வேளையில உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், மனவாட்டியாகிய அந்த சபையிலே கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறுவதை காட்டிலும் பெரிய பாக்கியம் இந்த பூமியிலே ஒன்றும் இல்லை. ஒருவேளை ஒரு சில காரியங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தாமதமாயிருக்கலாம். சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் தாமதமாயிருக்கலாம். உங்கள் வியாதிகள் சுகமாவதிலே கொஞ்சம் தாமதமாயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறுகிற அந்த கிருபையை, ரட்சிக்கப்பட்ட அதே நாளிலே உங்களையும் என்னையும் நம்பி தந்து இந்த சபையிலே நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சம்பாதித்த சபை என்று போடப்பட்டிருக்கிறது. யாரு சம்பாதிச்சாங்களா? தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து, கிரயத்திற்கு கொடுத்து. தமிழ் வார்த்தை ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாங்க. நான் ஒரு முறை யாழ்ப்பாணம் போகும்பொழுது அங்க இருக்கிற பாஸ்டர்லாம் சொன்னாங்க, இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த, அங்கேயும் ஒரு திருநெல்வேலி இருக்குது, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புலவர்களும் இதில் இருந்தார்கள். அதனால்தான் இந்த தமிழிலே நிறைய எங்கள் தேசத்து பாஷையும் வந்திருக்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாங்க. இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சுத்தமான தமிழ் பேசுவாங்க. கேட்டிருக்கிறீங்களா? அவங்க தமிழ் உங்க சர்ச்சிலே இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அந்த தமிழ், தூய தமிழை
இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல அவங்க சேர்த்து அதை கொடுத்திருக்கிறாங்க. சோ ஆண்டவர் நமக்கு இந்த திருச்சபையில நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இதனுடைய முதல் காரியம், ஒரு சபை மறுரூப சபையாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான முதல் காரியம் நாம் வாசித்த அதே பகுதியில் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இது எப்படி நடந்தது, இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்று யோசித்தால் அது மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கும். நாம் அதை பார்க்கலாம். 21வது வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அப்ப அந்த தேவ சபை உருவானதற்கு காரணம், அல்லது அந்த தேவ சபையில செயல்பட்டது முதல்ல என்னது? கர்த்தரின் கரம். அல்லேலூயா. the hand of the Lord. எந்த திருச்சபையில, எந்த சபையில தேவனுடைய கரம் அங்கே அசைவாடுகிறதோ அதுதான் கர்த்தர் விரும்புகிற மறுரூபமாக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. நம்முடைய சபையினுடைய பெயர் எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம், நம்முடைய சார்ந்திருக்கிற டினாமினேஷன் எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம், நாம் இருக்கக்கூடிய கட்டிடம் எது எப்படிப்பட்ட கட்டிடமாகவும் இருக்கலாம். ஆனால் சபை என்று சொல்லப்படுவதற்கு முக்கிய மூலைக்கல் தேவ கரம் அங்கு அசைவாட வேண்டும். the hand of the Lord. அது எப்படி போடப்பட்டிருக்குது பாருங்க. கர்த்தருடைய கரம் யாரோடு இருந்தது? அவர்களோட இருந்தது. யார் அவர்கள்? சாதாரண விசுவாசிகள். அல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேலேயும் எது அசைவாட வேண்டும்? கர்த்தருடைய கரம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இது எப்படிப்பட்ட ஜனங்கள் தெரியுமா? இப்ப வாசிங்க 19வது வசனம் வாசிங்க. அவர்களே 19:19 ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி அறிவியாமல் சுற்றி திரிந்தார்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் உண்டான உபத்திரவத்திலே எருசலேமில் இருந்து உயிருக்கு தப்பி ஜனங்கள் ஓடினார்கள். ஏனென்றால் சவுல் என்கிற அந்த மனிதன் பவுலாய் மாறுவதற்கு முன்பு வீடுகள் தோறும் போய் கிறிஸ்தவர்களை பிடித்து இழுத்து அடித்து உபத்திரவப்படுத்தினான். ஆகவே அவனுக்கு பயந்து ஜனங்கள் அங்கிருந்து ஓடி எங்க வரைக்கும் போனாங்க? பெனிக்கே, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் போனாங்க. ஆனா என்ன பயம்? மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு பயம். அதனால யாருக்கு மட்டும் சொன்னாங்க? யூதர்களுக்கு மட்டும் சொன்னாங்க. ஓடுனதெல்லாம் யாரு? யூதர்கள். ஓடுனதெல்லாம் யாரு? யூதர்கள். அதனால யூதர்களுக்கு மட்டும் சொல்லிடுவோம், வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். அங்க அடி வாங்கி தான் இங்க வந்திருக்கிறோம், திரும்ப நம்ம இங்க அடி வாங்கி வேற எங்கேயும் ஓட முடியாது. ஆகவே அவர்களுக்கு மட்டும் சொல்லுவன்னு சொன்னாங்க. ஆனா 2 ஊரை சேர்ந்தவங்க. அடுத்த வசனத்துல வாசிங்க 20வது வசனம். அவர்களில் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். உங்ககிட்ட பேனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அண்டர்லைன் போட்டுக்கோங்க. 20வது வசனத்துல சிலர், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தார், இந்த 2 பட்டணத்திலிருந்து வந்த சிலர் மாத்திரம் என்ன செஞ்சாங்க? அந்தியோக்கியாவுக்கு வந்து இயேசுவை அறியாத கிரேக்கரோடு கூட தர்க்கித்து பேசி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருந்தது. அப்போ சபையை ஆரம்பிக்கிற அன்னைக்கே எது செயல்பட ஆரம்பிச்சிருது? கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு முறையும் நீங்க அடுத்த நாளைக்கு காலையில ஆராதனைக்கு வரும் பொழுதும் நீங்க வீட்டில இருந்து ஜெபம் பண்ணிட்டு வரும்பொழுது எப்படி வரணும்? யாரை பார்க்க போறீங்க? ஆண்டவரை சந்திக்க போறீங்க. யார் உங்களை தொட போறா? கர்த்தருடைய கரம் என்னை தொட போகிறது. இந்த எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய தொடுதலை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க முடியும். ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த கர்த்தருடைய தொடுதலை நீங்க பார்க்க முடியும். அது ஆச்சரியமான காரியம். கர்த்தருடைய கரம் என்கிற இந்த வார்த்தை பைபிள்லயே
மிக அதிகமாய் ஒரு தேவ மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கு. அந்த மனிதன் பெயர் தான் நெகேமியா. இந்த நெகேமியாவினுடைய புஸ்தகம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதிகபட்சமாய் தேவ கரம் தேவ கரம் என்று நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் உலக அதிசயத்தை போல அந்த முழு எருசலேமினுடைய அலங்கத்தையும் எத்தனை நாள்ல கட்டி முடிச்சாங்க? 52 நாட்கள்ல கட்டி முடிச்சாங்க. எத்தனை வருஷம் கட்ட முடியாம இருந்தாங்க தெரியுமா? அதை சொன்னாதான் இது உங்களுக்கு தெரியும். என்னங்க காம்பவுண்ட் வாழ நாங்க பஹ்ரைன்ல 5 நாள்லயே கட்டிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா எத்தனை வருஷம் கட்ட முடியாம இருந்தாங்க தெரியுமா? 90 வருஷம் கட்ட முடியாதத 52 நாளிலே ஒரு தேவ மனிதன் கட்டி முடித்தான். அல்லேலூயா. 90 வருஷம் யோசித்து பாருங்க. ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கலை வைத்து ஒரு அலங்கத்தை எழுப்புவதற்கு முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார்கள். அதிலே தேவ தலைவர்கள் இருந்தார்கள், ஆசாரியன் இருந்தான், தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் இருந்தார்கள், பாபிலோன் வேண்டாம் என்று சொல்லி வந்த ஜனங்கள் இருந்தார்கள். 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அர்ப்பணிப்போட வந்தார்கள். ராஜா அனுப்பின கஜானாவினுடைய சொத்துக்கள் எல்லாம் இருந்தது, தங்கம் இருந்தது, மரம் இருந்தது, எல்லா அனுமதியும் இருந்தது. ஆனால் கட்ட முடியவில்லை. ஆனால் இங்கே ஒரு மனிதன் வந்தான். இவன் வேலை பாத்திரக்காரன். என்ன பாத்திரக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா வீட்டு சாப்பாட்டுக்கு இன்சார்ஜ். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வேணும்? அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கவனமாயிட்டீங்க. இவர் இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாரு, நம்மளை மாட்ட வச்சிருவாரு. நீங்க கை தூக்காம இருந்தது நல்லது. ஏன் தெரியுமா? நெகேமியாவின் நாட்கள்ல ராஜா வீட்டு சாப்பாடு எல்லாம் இருக்கும். நீங்க தான் முதல்ல டேஸ்ட் பார்க்கணும். ஏன்? விஷம் இருக்குதா இல்லையான்றதுக்கு செக் பண்ற எலி நீங்க தான். நீங்க உயிரோட இருந்தாதான் யார் சாப்பிடுவா? இந்த போஸ்ட் வேணுமா? இது ரொம்ப கஷ்டமான ஒரு போஸ்ட். இந்த பானபாத்திர வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த நெகேமியா, அவனுக்கு ஊழியம் தெரியாது, அவனுக்கு காரியங்கள் தெரியாது, அவனுக்கு சிவில் இன்ஜினியர் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியா கிடையாது, என்ன செய்வதுன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். வாசிக்கலாம் நெகேமியாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம். நெகேமியா சொன்ன அந்த வார்த்தைகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் கிடைச்சது. 18வது வசனம் நானே வாசிக்கிறேன். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறபடியினாலே, கடைசி வரி, அந்த நல்ல வேலைக்கு கரங்களை திடப்படுத்தினார்கள். ஆட்கள் வந்தார்கள், தேவையான பொருட்கள் வந்தது, எல்லாம் வந்தது. 90 வருடமாய் காத்திருந்த காரியம் 52 நாட்களிலே முடிந்தது. என்ன வித்தியாசம்? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மாறிடுச்சா? கான்ட்ராக்ட் மாறிடுச்சா? சூழ்நிலை மாறிடுச்சா? அதே இடம், அதே ஜனங்கள். ஆனால் ஒரு மனிதன் மாறினான். நெகேமியா என்கிற ஒரு மனிதன் உள்ளே வந்தான். அவன் மேல தேவ கரம் இருந்துச்சு. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 90 வருஷம் நடக்காதது 52 நாள்ல நடந்துருச்சு. அது உங்க கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வேலை வாய்ப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காரியமா இருந்தாலும் இதுவரை இது நடக்கல பிரதர். நானும் வந்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். இந்த விஷயங்கள் நடக்கல, மாறும். ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்கள் மீது தன்னுடைய தயவுள்ள கரத்தை வைக்கும் பொழுது தடை பட்டிருந்த அந்த இடத்துல 52 நாட்களிலே அலங்கத்தை கட்டி தன் ஜனத்தினுடைய நிந்தையை மாற்ற செய்தவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. நிச்சயமாய் அவர் செய்வார். தன்னுடைய ஜனத்தின் நிந்தையை அதிக நாட்கள் பார்த்து கொண்டிருப்பதில்லை தேவன்.
அதை மாற்ற துடிக்கிற ஆண்டவர். அதனாலதான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தவன அனுப்பி வைக்கிறார். நீ போப்பா, இது மாத்திரம் நடந்தா போதும். நாம யோசிக்கிறோம், சபையில நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் தேவ கரம் அசைவாட வேண்டும். கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? வாசியுங்கள். கடைசி நாட்களிலே இருக்கக்கூடிய சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது வம்சத்தாரின் சகரியா 13வது அதிகாரம் 7வது வசனம், 1102வது பக்கம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். இது இயேசு கிறிஸ்துவு சிலுவை பாடுகளை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்கு அடுத்த கடைசி வரி, ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். அல்லேலூயா. சிலுவைக்கு பின்பு ஆண்டவர் நெகேமியா மாதிரி பெரிய ஆட்கள் மேல மட்டுமல்ல, யார் மேலலாம் வைக்கிறாரா? சிறுவர் மேலையும் வைக்கிறாரா. எத்தனை ஆச்சரியம் பாருங்க. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 19 குழந்தைங்க இருந்தாங்க. எத்தனை குழந்தைங்க? 19 குழந்தை. நிறைய பேர் ஒரு மாதிரி பாக்குறீங்க, அது எப்படி பிரதர்? 19 குழந்தைங்க இருந்தாங்க, அதுல 3 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. 16 குழந்தைங்க. இந்த அம்மா என்ன செய்வாங்களா, டெய்லி நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த 16 குழந்தைங்களுடைய தலை பகுதியில வந்து, இயேசுவின் கரம் சிறுவர்கள் மீது வைக்கப்படும் சொன்னீங்களே, நாங்க என்னுடைய கரத்தை வைக்கிறேன் ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்தை வைத்து என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும், என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும், என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும், என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும். சில நேரங்கள்ல அந்த அம்மா அந்த பிள்ளையினுடைய தலையில ஒரு சொட்டு கண்ணீர் விடணும்னு சொல்லி அவங்க அழுகிற கண்ணீரினுடைய ஒரு துளி அந்த பிள்ளையினுடைய தலையில விழுகிறதை போல ஜெபிப்பாங்களாம். ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமையில இருந்தவங்க. ஆனா இப்படி அவங்க ஜெபித்த அந்த ஜெபம், அந்த குடும்பத்திலிருந்து 2 தேவ ஊழியர்கள் எழும்பினாங்க. அந்த 2 தேவ ஊழியர்கள் சாதாரணமாய் அல்ல, உலகத்தை கலக்கின 2ஆம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி என்கிற மனிதன். அல்லேலூயா. மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த மனிதன் ஜான் வெஸ்லி ஒரு ஃபேக்டரியில நடந்து போகும் பொழுதே ஜனங்கள் ஓன்னு அழுதாங்களாம். 1000 கணக்கில் ஒர்க்கர். கூட்டிட்டு போன ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா உன்னைய உள்ள கூட்டிட்டு வந்தா எல்லாரும் அழுகுறாங்க. ஜான் வெஸ்லியை பார்த்த மாத்திரத்தில் எல்லாரும் சொன்னாங்களாம், இந்த மனிதனை பார்த்த உடனே எனக்கு பாவ உணர்வு வருகிறது, அழுது ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது. ஏனென்றால் இங்கிலாந்து நாட்டிலே கிறிஸ்தவர்கள் இருந்த இடம், ஆனால் இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவோடு தொடர்பில்லாதவர்கள். இந்த மனிதன் பிரசங்கம்லாம் ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா கம்பெனிக்கு விசிட் போன இடத்துல நடந்த பெரிய பெரிய சம்பவங்கள், உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. ஒரு வசனம், சிறுவர்கள் மீது என்னுடைய கையை வைத்து, மறுபடியும் நான் என்னுடைய கையை வைப்பேன். உங்க பிள்ளைங்க மேல நீங்க அப்படி சொல்லி இந்த வசனத்தை சொல்லி நீங்க வைங்க. பிள்ளைங்களை குறித்து நிறைய பேருக்கு கவலை, பிரதர் என் பையன் இந்த சேட்டை பண்றான், என் பையன் அவ்வளவு பிரச்சனை, படிக்க மாட்டேங்கிறான். ஒரு அம்மாலாம் தொடர்ச்சியா சொன்னாங்க, பிரதர் எப்படியாவது நீங்க என் பையனுக்காக ஜெபிக்கணும், என் பையனுடைய படிப்புக்காக ஜெபிக்கணும், என் பையனுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கணும். சரி அக்கா நான் ஜெபிக்கிறேன். உங்க பையன் எத்தனாவது படிக்கிறான்? அது LKG படிக்கிறான் பிரதர். அக்கா நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம், அவன் இன்னும் வர வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்க LKGலே இப்படி ஆயிட்டீங்களே. ஏன்னா நாம பதட்டப்படுறோம், பிள்ளை படிக்கல, பிள்ளை இந்த காரியத்தை செய்யல, LKGல அவனுக்கும் ஒன்றும் புரியல. நிறைய இடங்கள்ல ஹோம்ஒர்க் யார் எழுதுறா தெரியுமா? ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அந்த வீட்டுல அந்த அக்கா வேகமா லெஃப்ட் ஹேண்டை வச்சு எழுதிட்டு இருந்தாங்க, ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க. அக்கா என்ன செய்றீங்க அப்படின்னு. அவன் எங்க தூங்கிட்டு இருக்கிறான், என்ன பண்றது, நம்மளே எழுதிட வேண்டிதான். சரி அதை ரைட் ஹேண்ட்ல எழுதுங்க, அப்ப டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. இயேசுவே, அப்ப எவ்வளவு ஞானமா செய்ய. நீங்க சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் அதான் நடக்குது போல. அப்போ நிறைய இந்த இடங்கள்ல நாம என்ன யோசிக்கிறோம், சின்ன பிள்ளைகளுக்குரிய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம். ஆனா நீங்க இதை தீர்க்க தரிசனமா எடுத்து நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க பிள்ளை மேல தேவ கரம் அது வைக்கப்படும். நீங்க கேட்டு சொன்ன வசனம் அல்ல,
கடைசி நாட்கள். ஏனென்றால் சகரியா 12-13 இந்த அதிகாரங்கள் எல்லாம் அந்நாளிலே அந்நாளிலே என்று வருகிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய நாட்களுக்காய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்கள் தைரியமாய் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் கேட்க முடியும். ஆகவே தேவ கரம் எந்த சபையிலே அசைவாடுகிறதோ அது சபைதான் மறுரூப சபையாய் மாற முடியும். ஆகவே நீங்க அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் காத்திருக்க வேண்டும். வேற சபைக்குள்ள எது இருக்குதோ இல்லையோ, மற்ற இடங்களில் வட இந்தியாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்ட மிஷனரி ஸ்தாபனங்கள் ஊழியம் செய்கிறாங்க. சில கிராமங்கள்ல நீங்க போனீங்கன்னா சபையே இருக்காது. அங்க மரத்துக்கு கீழே தான் சர்ச் நடத்த முடியும். ஒரு தார்பாலின் ஷீட்டை எடுத்துட்டு போயிட்டு அதுல அந்த பேம்பு ஸ்டிக், பேம்பு என்ன சொல்லுவாங்க, மூங்கில் மரம், மூங்கில் மரத்துல அந்த கிளையை அந்த கம்பை வச்சுதான் அதுல உள்ள உட்கார வச்சு அதுல சர்ச் நடத்தணும். வேற ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த இடத்திலையும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு அற்புத சுகம் பெற்று பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிறாங்க. மத்தியானம் கொளுத்துகிற வெயில், அங்க ஏசிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி நடக்குது? கட்டடத்தை வைத்தல்ல, கர்த்தரின் கரத்தை வைத்துதான் ஒரு சபையினுடைய மிகப்பெரிய காரியம் இருக்கிறது. ஆகவே நீங்க அந்த சபையினுடைய அங்கமா இருக்கிறதுனால அது பாஸ்டருடைய வேலை அப்படின்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது. சபையா அது பாஸ்டர் தான், அவருக்கு தான் எல்லா தலைவலியும், நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஆராதனையா ஒவ்வொரு நாளும் சபைக்காய் ஒரு 2-3 நிமிஷம் என்ன ஒரே ஒரு ஜெபம் தான். ஆண்டவரே எங்க போதகர் மேல எங்க சபையின் மேல உங்க காரா இருக்கட்டும், அவ்வளவுதான். இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் கூட ஆகாது. இது ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதையும் உங்க சபை வளருகிறதையும் நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த மறுரூபமாய் வாழ்ந்த இந்த அந்தியோக்கியா சபை, எருசலேம் சபைதான் அந்த நாளிலே பிரபலமான சபையாய் இருந்தது. ஆனால் இந்த அந்தியோக்கியா சபை முழுக்க முழுக்க புறஜாதியார்கள் இருந்த அந்த பட்டணத்திலே இது ஸ்தாபிக்கப்பட்டது. இதை ஸ்தாபித்தவர்கள் யார் என்று பார்த்தால் சிதறி போனவர்கள். வேதம் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது பாத்தீங்களா? 19வது வசனம் நம்ம வாசித்தோம். உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லப்படவில்லை. உபத்திரவத்தினாலே கடந்து போனவர்கள் என்று சொல்லப்படவில்லை, சிதறப்பட்டவர்கள். ஒரு தேங்காய் எடுத்து நீங்க ஓங்கி அடிக்கும் போது எப்படி சிதறுதோ அத போல இங்கேயும் அங்கேயும் ஜீவன் தப்புவதற்கு ஓடினவர்கள். நான் யோசிக்கிறேன், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பஹ்ரைனுக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஆனாலும் கூட நம்முடைய வேலை வாய்ப்புகளின் நிமித்தம், நம்முடைய குடும்பத்தின் நிமித்தம், குடும்பத்தினுடைய நெருக்கங்களின் நிமித்தம் நீங்க அங்க விட்டுட்டு இங்க வந்திருக்கலாம். ஆனா இதே இடத்துல நீங்க ஒரு அந்தியோக்கியா சபையை போல நம்முடைய சபைகளை மாற்ற முடியும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஆச்சரியமாய் செய்தார். இரண்டாவது, இந்த சபையில இருந்த மிக முக்கியமான காரியம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்றால் 2 அர்த்தம் உண்டு. கிறிஸ்துவை உடையவர்கள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பாருங்க, அப்ப கிறிஸ்தவன்ற பேருக்கே என்ன அடையாளம் தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், the anointed one, Christ. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், the anointed. Christians அப்படினாலே நீங்களும் நானும் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அபிஷேகத்தை பெற்றவர்கள். நீங்களும் நானும் ஆவியின் நிறைவிலே வாழ அழைக்கப்பட்டவர்கள். இதே இடத்துல அழகான இன்னொரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சீஷர்களுக்கு. அப்போ அந்த சபைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றதுக்கு காரணம் ஒன்று, கர்த்தருடைய கரத்தை நாம் சந்திக்க வேண்டும், அதிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த சபைகளிலே என்ன நடக்க வேண்டும்? சீஷர்களாய் மாற்றப்பட வேண்டும், அனாயிட்டட் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் மாற்றப்பட வேண்டும். சீஷர்களாய் மாறுவது என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளான காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டையிலே போய்
கிறிஸ்து உங்களுக்காக செய்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய சுயத்தை வெறுத்து தனக்கு வருகிற எல்லா காரியங்களையும் ஒரு சிலுவையை போல ஏற்றுக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுவது சீஷத்துவம். அல்லேலூயா. சிலுவை அண்டையிலே வருகிற விசுவாசியாய் மாத்திரமல்ல, தன் சிலுவையை எடுக்கிற விசுவாசியாய் நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய குழப்பம் அல்லது கடினமான காரியம் அதுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இனி எனக்கு ரோஜா மலர் பாதை தான் வேண்டும். இல்லை, இயேசு நம்மள கீழே ஃபுல்லா ரோஜா மலர் போட்டு அதிலே கொண்டு போவதற்காக இயேசு வரவில்லை. தான் நடந்தபடியே அவருடைய அடிச்சுவடுகளிலே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் எப்படி இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது பாடுகளை, போராட்டங்களை, காரியங்களை எல்லாவற்றையும் சந்தித்தார், ஆனால் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு தைரியமாய் சொன்னார், நீ பாதையை தேட வேண்டிய அவசியமே இல்லை, இங்க ஜிபிஎஸ்க்கு தேவையே இல்லை, ஏன்னா அடிச்சுவடை அவரே கொடுத்திருக்கிறார். அதுல கால் வச்சு வச்சு போனாலே போதும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். சீஷர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சில குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற சில காரியங்கள், சில இழப்புகள், இவைகள் வரும் பொழுது இவைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை எப்படி ஒரு தங்கத்தை அக்கினிக்குள்ளே வைத்து அதிலே ஒட்டி இருக்கிற மண்ணையும் ஈயத்தையும் எடுக்கிறார்களோ அதே போல நாம் பொன்னாய் விளங்குவதற்கு தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சோதனைகள் வேண்டாம் என்று சொன்னால் கிறிஸ்தவம் இல்லை. எனக்கு பாடுகள் வரவே கூடாது என்று சொன்னால் அது இயேசு காண்பித்த வழி அல்ல. இயேசு சொன்னார், நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் ஆண்டவருக்கு சீஷனாய் வாழ்வதிலே, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வதிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை நான் சொல்லுவேன், உருமாற்றம். என்ன மாற்றம்? உருமாற்றம் நடக்க வேண்டும். வேதத்தில் இன்னொரு வசனம் இது நன்றாய் அழகாய் சொல்லி கொடுக்கிறது. சபையை குறித்த அந்த பகுதி ஏசாயா 60வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டினுடைய மகிமை உள்ள சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இதில் நீங்கள் நிறைய தியானிக்க முடியும். ஏசாயா 60 கிட்டத்தட்ட 9 முறை, குறைந்தபட்சம் 9 முறையாவது இதில் மகிமை உள்ள சபை என்கிற அந்த வார்த்தை வருகிறது. அப்ப இந்த சபையில என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 17வது வசனத்தை மட்டும் நாம் பார்க்கலாம். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்கினேன். இந்த 17வது வசனம் சொல்லக்கூடிய காரியம், வெண்கலம் பொன்னாக மாறணும், இரும்பு வெள்ளியாக மாறணும், மரம் வெண்கலமா மாறணும், கல் இரும்பா மாறணும். நான் இந்த வசனத்தை முதல்ல படிக்கும்போது யோசித்தேன், என்ன ஆண்டவரே, முதல்ல தான் நீங்க சொன்னீங்க வெண்கலம் பொன்னாகணும்னு போட்டிருக்கீங்க, ஆனா அதுக்கப்புறம் மரம் வெண்கலமாகணும்னு போட்டிருக்கிறீங்க, ரெண்டாவது இரும்பு வெள்ளி ஆகணும்னு போட்டிருக்கிறீங்க, ஆனா கல்லு இரும்பாகணும்னு போட்டிருக்கிறீங்க. இது எப்படி? அப்ப இதுல இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நேரடியா பொன்னா மாற முடியாம இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் இரும்பாய் மாறித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ள வரும் பொழுது இந்த சபையிலே சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய காரியங்கள், வேதத்தினுடைய சத்தியங்கள் உங்களை எப்படி மாத்தணும்? நீங்க மரமா இருந்தா உங்களை இரும்பா மாத்தி, இரும்பா இருந்தா உங்களை வெண்கலமா மாத்தி, வெண்கலமா இருந்தா உங்களை பொன்னா மாத்தணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எப்ப மாறுவீங்க பிரதர்? நீங்க மாறிட்டீங்கன்னா பாஸ்ட் ஃப்ரீ ஆயிடுவாங்க, வேலை முடிஞ்சது, ஆபரேஷன். ஆனா ஆக விட மாட்டேங்கிறீங்க. ரைட். இப்ப நாம ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடம் மாறித்தான் ஆக வேண்டும். விசுவாசி உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அந்த விஷயம் நடக்கலைன்னா 10 வருஷத்திற்கு முன்னாடி நீங்க யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை இருக்குது,
1 வயசுல பால் குடிச்சதுன்னா பரவாயில்ல, 3 வயசுல பால் குடிச்சதுனாலும் பரவாயில்ல, 15 வயசுல நானும் பாட்டில தான் பால் குடிப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி யோசிப்போம்? ஓ, இந்த குழந்தைக்கு அது வளர்ச்சி குறைவா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ நீங்க வளர்ச்சி குறைவா இருக்கிறதுக்கு அவ்வளவு நாள்லாம் யாரும் வெயிட் பண்றது இல்லை. அதிகபட்சமா கிளினிக்ல பிள்ளையை தூக்கிட்டு வந்தாலே நானே கேட்டுருவேன், என்ன சிஸ்டர் உங்க பிள்ளை சாப்பிட மாட்டேங்க. எப்படி டாக்டர் கண்டுபிடிச்சீங்க? 10ல் 9 பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் எது? என்னுடைய பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, என்னுடைய பிள்ளை சரியா சாப்பிட மாட்டேங்குது. அதுவும் பீகார்ல ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க, என் பிள்ளை 1 மாசமா ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு முறை எங்க கிளினிக் ஒரு பையனை கொண்டு வந்தாங்க, அவங்க அம்மா சொன்ன கம்ப்ளைண்டே அதுதான். எவ்வளவு நாளா சாப்பிடல? 1 மாசமா ஒண்ணுமே சாப்பிடல. என் கண்ணுக்கு முன்னால வாழைப்பழத்தை இந்த கையில வச்சிருக்கிறான், பாதி காலியான பிஸ்கட் பாக்கெட்டை கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா எப்படிமா நீ சொல்றீங்க? இல்ல, இது இன்னைக்கு தான் சாப்பிட்டான், ஆனா இதுக்கு முன்னாடி 1 மாசம் இவன் ஒண்ணுமே சாப்பிடல. அப்ப பிள்ளையினுடைய ஒரு சின்ன ஃபுட் இன்டேக் அல்லது ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா நம்ம உடனே என்ன எதிர்பார்க்கிறோம்? கட்டாயம் குழந்தைக்கு வளர்ச்சியில் எதுவும் வந்துடக்கூடாது, நம்ம கவனமா அதுல இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு தேவையான ஞானம் வேணும், அந்த குழந்தைக்கு தேவையான உடல் வளர்ச்சி வேணும். ஆனா நாம விசுவாசி ஆனதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வரும்போது நம்ம எப்படி மரமா இருந்தோமோ கடைசி வரைக்கும் நம்ம மரமா இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, உருமாற்றத்திற்கு தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் அதான் சொன்னாரு, இன்னைக்கு நீ சீமோனா இருக்கிற, நாளைக்கு நீ எப்படி மாற போற? கேபா. நாளைக்கு நீ சீமோனா தான் இருப்பன்னு சொல்லல, நாளைக்கு நீ கேபாவாய் மாறுவாய். நீ உன்னை கொண்டுதான் நான் காரியங்களை செய்ய போகிறேன், உன்னை கற்பாறையாய் மாற்ற போறேன். சீமோன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நாணல் செடியை போன்றவன். எந்த பக்கம் தண்ணி வந்தாலும் திரும்புற ஆளு. அந்த ஆளை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? கற்பாறையை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப சபைக்கு உள்ள நம்ம உள்ள வர வர இது எப்படி நடக்கும் பிரதர்? நானும் மாறதான் நினைக்கிறேன், ஆனா எப்படி நடக்கும்? அதே அந்த சபையில என்னென்ன காரியங்கள்லாம் நடந்து இந்த ஜனங்கள் மாறினாங்க பாருங்க. 3 காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம். சபையில் இந்த 3 காரியத்திற்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா சபை மறுரூபமான சபையாய் மாறிவிடும். முதல் காரியம் 23வது வசனம். அவன் போய் சேர்ந்து பர்னபாவை, இதை கேள்விப்பட்டு பர்னபாவை அனுப்புகிறார்கள் எருசலேமினுடைய சபையிலிருந்து. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். முதலாவது தேவ மனிதர்கள் சொல்லி தரக்கூடிய புத்தி சொல்லக்கூடிய இடத்தை நாம் கேட்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. பர்னபா அப்பதான் வர்றான், யாருன்னே தெரியாது, ஆனா அவர்களுக்கு தெரியும் பர்னபாவை குறித்து. 24வது வசனம் பாருங்க. அவன் நல்லவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அது தெரிஞ்சதுனால அவன் சொல்லுகிற புத்தி, அவன் சொல்லுகிற ஆலோசனை, இங்கிலீஷ்ல சொன்னா the exhortation அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்வது தவறு, நீ செய்வது சரி என்று சொல்லி அழகாய் சொல்லுகிற அந்த புத்தி சொல்லுதல், இது நமக்கு கட்டாயம் வேணும். ஒரு சபையில இது நிச்சயமா இருந்தாதான் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படியாய். இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனாலும் நம்ம வாசித்துட்டு போயிடுவோம். மன நிர்ணயமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் அங்கேயும் வழுகாதபடி ஒரே காரியத்திலே நிலைத்திருக்கும்படி அவன் புத்தி சொன்னான். அப்ப முதலாவது சொல்லப்பட வேண்டிய புத்தியே என்ன தெரியுமா? இங்கேயும் அங்கேயும் சாய்ந்து நீங்கள் போய்விடக் கூடாது. கர்த்தருக்குள் நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க இப்பதான் ஒரு சிறிய செடியாக அல்லது விதையாக போடப்பட்டிருக்கிறீங்க. இதிலே வேர் ஊன்றி கீழே வேர் பற்றி மேலே கனி வருகிற வரைக்கும் நிலைத்திருங்கள் என்கிற அந்த காரியத்துல நீங்க ஆழமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் உங்களை மறுபடியும் என்ன சொல்றாங்க? நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரல, நீங்க ஏன் இது செய்யல? எனக்கு ரொம்ப சென்னையில நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அதனுடைய கன்வென்ஷன் ஏசிஏ சர்ச் GKNM காலனியில. பாஸ்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், அவங்க பாஸ்டர் பாலகிருஷ்ணன், அவங்க நல்ல வயதானவங்க. 6 சர்வீஸ் இருக்கும் அவங்க சர்ச்சில். அந்த 6 சர்வீஸ்லையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன்,
பாஸ்டர் எப்படி நீங்க 6 சர்வீஸை கண்டக்ட் பண்றீங்க, இந்த வாரம் ஃபுல்லா நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு. இந்த 6 சர்வீஸ்லையும் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு லீடர்ஸ் வச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க வரலன்றது எங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். அதுல யாரெல்லாம் சபைக்கு வரலையோ அவங்கள போய் நான் கட்டாயம் பார்ப்பேன். திங்கள் செவ்வாய் புதன்ல அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபித்து, ஒருவேளை அவங்க முடியாம வராம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்காக ஜெபித்து ஆலோசனை சொல்லுவேன். இல்ல சபைக்கு வருவதை விட்டுட்டு வேற ஒரு காரியத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடிந்து புத்தி சொல்லிட்டு மறுபடியும் வருவேன். எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமா இருந்தது. அவங்களுடைய நிறைய அந்த ஏசிஏ சர்ச்சினுடைய பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவங்க இருந்த காலங்களில் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் தங்க வைக்கப்பட்டிருந்த ரூம் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க இங்க இருங்க, நான் இங்க தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன், நீங்க இந்த ரூம்ல தங்குங்கன்னு சொல்லி. ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணேன். அதுல ஒரு சின்ன ஹேங் அவுட் போட்டிருந்தாங்க, ஒரு அட்டையை தொங்க விட்டுருந்தாங்க. அதுல என்ன தெரியுமா, ஊழியக்காரன் கடைபிடிக்க வேண்டிய 6 காரியங்கள். முதல் காரியம், நீ பேசும் முன்பு கட்டாயம் பேச வேண்டுமா என்று யோசி. நீ பேசித்தான் ஆக வேண்டும் என்றால் எவ்வளவு பேச வேண்டும் என்று யோசி. 2 மட்டும் படிச்சு நான் போய் தூங்க போயிட்டேன். ஏன்னா இந்த 2மே போதும், இதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் இப்படி ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, நாம அநேகருக்கு நாம கற்றுக் கொடுக்கிறோம், அநேகருக்கு நாம சொல்லி கொடுக்கிறோம். ஆகவே சுந்தர ஐயா எங்களுக்கு எப்போதுமே சொல்லுவாங்க, ஒவ்வொரு போதகரும் கர்த்தருடைய வாயா இருக்கிறாங்க. அவர்களுடைய உதடுகள்ல என்ன இருக்குது, தேவ வசனத்தையும் சத்தியத்தையும் ஜனங்கள் தேடுவார்கள். மல்கியாவில் இருக்குது. ஆசாரியனுடைய உதடுகள்ல வேதத்தை ஜனங்கள் தேடுவாங்க. ஆகவே நான் காலைதோறும் எந்திரிச்சு நான் ஜெபிப்பேன். மற்றவர்களுக்கு நான் சரியான ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பதற்கு என்னுடைய உதடுகளை நான் ஆயத்தம் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஆரம்ப நாட்கள்ல அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொண்ட அந்த காரியம் இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் போய் சேர்ந்து, உடனே கண்ட பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறான் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து. ஆனா சரியான புத்தி சொல்லுதலை அவன் முதலாவது செய்தான். 2வது என்ன செய்யறான் பாருங்க, 25, 26வது வசனத்தினுடைய முதல் பகுதி. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். 2வது காரியம் உபதேசம், சத்தியம். இந்த உபதேசத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ, சத்தியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உள் வாங்குகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உருமாற்றம் அடையும். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்க கேட்க கேட்க, என்றால் தேவ வார்த்தை, அது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அதை பேசுகிறவன் மனுஷனாய் இருந்தாலும், இப்பொழுது நான் பேசுகிறேன், நான் ஒரு சாதாரணமான மனுஷன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்தை கொண்டு உங்கள் இருதயங்களிலே பேசுகிறார். அதுதான், நான் பெரியவன் அல்ல, நாம் இயேசுவை சுமக்கிற ஒரு சாதாரண கழுதை, அவ்வளவுதான். ஆனால் உட்கார்ந்து இருக்கிறவர் இயேசு, அந்த சத்தியத்தை கொண்டு வந்து உங்களுடைய இருதயங்களிலே நாட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த சத்தியத்தை கவனமாய் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த உபதேசத்தை கவனமா நீங்க உள் வாங்குனீங்கன்னா, நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்பதை நம்ம போர்டு போட தேவையில்லை, சட்டம் மூலமா காமிக்க தேவையில்லை, பேட்ச் மூலமா காமிக்க தேவையில்லை. நம்மளை பார்த்தாலே பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், இவன் யாரு, கிறிஸ்தவன், இவன் அனாயிண்டட் பர்சன், இவன் கிறிஸ்துவை சார்ந்தவன். அட்வர்டைஸ்மெண்டே தேவையில்லை, ஊரே சொல்லும். நம்ம ஊர்ல பழைய காலத்துல கிறிஸ்தவங்களுக்கு பேர் என்ன பேரு, வேதக்காரங்க. ஏன் வேதக்காரங்க சொன்னாங்க, சத்தியத்தை வாசிப்பாங்க, சத்தியத்தின்படி நடப்பாங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் தான் ஒரு மாதிரியாய் வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப கிறிஸ்தவங்கள்லாம் ஒரு மாதிரியா வாழ்றாங்க. நம்ம அப்படி வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய சத்தியங்கள் இன்னைக்கு உலகத்துல வந்தாச்சு, ஏராளமான பொய் புரட்டு உபதேசங்கள் வந்தாச்சு. அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். எல்லா பொய் புரட்டு கிறிஸ்துவின் சிலுவைக்கு விரோதமான எந்த உபதேசத்தையும் நீங்கள் தள்ளுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை பகுத்தறியக்கூடிய கிருபை எப்ப வரும் தெரியுமா, உங்களுக்குள்ள சத்தியம் இருந்தாதான் அது தெரியும்.
இந்த சத்திய ஆவியானவர் சத்திய வசனத்துல தான் சொல்லி கொடுப்பாரு. எது சரி எது தவறு என்பதை அவர் அழகாக சொல்லி கொடுப்பார். ஆகவே நீங்க இங்கேயும் அங்கேயும் அலைபட்டு அதிலே மாட்டி அதிலே உங்களுடைய காலங்களை விரயமாக்கி விடாதபடிக்கு, சத்துரு நயவஞ்சகமாய் பிடிக்காதபடிக்கு தேவனுடைய இந்த உபதேசங்களை சத்தியங்களை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு முடிவெடுங்க, இந்த ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை நான் வேதத்தை வாசிப்பேன். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க முழங்கால நின்னே பல முறை வேதத்தை வாசித்திருக்கிறாங்க. வருஷந்தோறும் நீங்க வாசிங்க. உங்க வேதத்தை ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மாத்துங்க. எதுக்கு பிரதர் மாத்தணும்? அதுக்குள்ள நீங்க எல்லாம் அண்டர்லைன் போட்டு கிறுக்கிருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். மாத்தணும்னா புது பைபிள் வாங்குறதுக்காக நான் சொல்லல. வருஷத்திற்கு ஒரு முறையாவது வேதத்தை என்ன செய்யணும்? ஃபுல்லா நீங்க படிக்கணும். வேதத்தை படிக்காம, சத்தியத்தை படிக்காம உங்களுடைய வாழ்க்கையில உருமாற்றம் நடக்க முடியாது. அல்லேலூயா. சத்தியம் நமக்கு தேவை. 3வது, இந்த ஜனங்களுக்கு இருந்த ஒரு பெரிய காரியம் 27வது வசனம். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அங்கே இருந்த இந்த சபைக்கு இருந்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன? அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு தீர்க்கதரிசிகள் இந்த சபையை வளர்த்தார்கள். அல்லேலூயா. ப்ராஃபட், இந்த தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் தீர்க்கமாய் கர்த்தர் தருகிற, கர்த்தருடைய வாயாய் செயல்படுகிறவங்க தான் தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய இருதயத்தினுடைய பாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டிலே அடுத்து ராஜாவுக்கு எங்க செல்ல வேண்டும், என்ன போருக்கு செல்ல வேண்டும், இவைகளை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனம் தேவைப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே நாம் போய் சேர வேண்டிய இடம் நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அதற்கு போய் சேர்வதற்கு தடையாய் வருகிற காரியங்களை தெளிவாய் முழு சபைக்கும் தனி நபருக்கும் அதை தெளிவாய் எடுத்துரைத்து அவர்களை கிறிஸ்து வண்டையிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த ப்ராஃபஸினுடைய பெரிய காரியம். அப்படின்னு என்றால் என்ன? சபையிலே கட்டாயம் என்ன இருக்க வேண்டும்? தீர்க்க தரிசனம். எப்படி தீர்க்க தரிசனம்? 1 கொரிந்தியர் 14 பாருங்க. அங்க இந்த சபையில நிறைய காரியங்கள் குழப்படிகள் கொரிந்து சபையில இருந்தாலும் பவுல் அந்த விஷயங்களை எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு பாருங்க. 2 விஷயத்தை சொல்றாரு. 14வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாவற்றையும் நம்ம பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். பவுல் எவ்வளவு அழகா எழுதி இருக்கிறார் பாருங்க. அன்பு தேவை, ஞான வரங்களை தேருங்க. ஆனா விசேஷமா என்ன தேவை? இதை நீங்க வாஞ்சிக்கணும், இதை கர்த்தரிடத்துல கேட்கணும், இதற்கு தேவ சமூகத்துல காத்திருக்கணும், இதற்கு தேவன் என்னை கொண்டு இந்த காரியங்களை பேசணும்ன்றத நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க முடியும். ஒவ்வொருவருக்கும் வரங்களை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அப்ப அந்த தீர்க்க தரிசனம் அதுல நடந்ததுன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருந்ததுன்னா என்ன நடக்கும்? 6வது வசனம். மேலும் சகோதரர் 4வது வசனம் மட்டும் வாசித்து. அந்நிய பாஷையில் பேசுகிறவர் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப தீர்க்க தரிசனத்தை நம்ம பேசும் பொழுது யாருக்கு பக்தி விருத்தி உண்டாகுது? சபைக்கு. நமக்கு பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். இந்த வருஷ கன்வென்ஷன்ல நான் ஏதோ வந்த எனக்கு சில ஆசீர்வாதங்கள் என்று நிற்பதற்கு அல்ல, அன்பை நாடுவதும் ஞான வரங்களை விரும்புவதும் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொள்வதற்குமான வாஞ்சியை கர்த்தர் உங்களுடைய உள்ளத்துல வைப்பாராக. அதை கொண்டு பக்தி விருத்தி உங்க குடும்பங்கள்ல, சபைகளில பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசியில் இந்த சபை எப்படி மாறிச்சு தெரியுமா? வாசிங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1வது வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? முதல்ல என்ன வந்துருச்சு? தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அந்த 5 பேரும் சேர்ந்து ஆச்சரியமான காரியத்தை செய்யக்கூடிய முழு சபையும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்று வளர்ந்த அற்புதமான சபையாய் மாறினது. அல்லேலூயா.
வரங்கள் செயல்படுகிற சபைகள், பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்துதல் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான இடங்கள். அதுதான் இந்த ஜனங்களை புத்தி சொல்லுதல், உபதேசம், தீர்க்க தரிசனம், இந்த மூன்றும் சேரும் பொழுது ஒரு விசுவாசி சீஷனா மாற முடியும். அது அவர்களுக்குள்ள உருமாற்றத்தை கொண்டு வரும். அப்ப இந்த உருமாற்றம் கொண்டு வர்றதற்கு நாம இவைகளுக்கு விட்டு கொடுக்க வேண்டியது மிக அவசியம். மூன்றாவது, நேரம் முடியறதுனால வேகமா நான் சொல்ல விரும்புறேன், வாசிங்க பார்க்கலாம். 28வது வசனம். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியோர் ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. இவங்க சபையில அகபு அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உலகமெங்கும் பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி, இவர் இங்க சொல்லி இருந்தாருன்னா கட்டாயம் எருசலேமிலையும் சொல்லி இருப்பாரு. ஏன்னா எங்க இருந்தா வந்தாரு? எருசலேமில் இருந்தா வந்தாரு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை எருசலேமில் உள்ளவங்க நம்பல, ஆனா இவங்க நம்பினாங்க. எப்படி சொல்றேன்? அடுத்த 2 வசனத்தை படிங்க பாப்போம். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். எப்படிப்பட்ட சபை பாருங்க. இந்த சபையினுடைய மொத்த வயசே 1 வயசு தான். சபையினுடைய வயசு என்ன? 1 வயசு. கொஞ்சம் ஒரு 6 மாசம் வேணா நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்குவாங்க. 1.5 வயசு அல்லது 2 வயசு வச்சுக்கலாம். முதல் விசுவாசி வந்து அது ஆரம்பிச்சதுல இருந்து பர்னபாவும் சவுலும் பவுலும் வந்து 1 வருஷம் உபதேசம் பண்ணதுல இருந்து 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷ சபை தான். ஆனா அகபு என்கிற தீர்க்கதரிசி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் கொடிய பஞ்சத்தினுடைய நடுவுல பரிசுத்தவான்களே திணறிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த சபை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தது. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. 2 வயசு குழந்தை அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரி 2 வயதான இந்த சின்ன புறஜாதி சபை பரிசுத்தவான்களை தன்னுடைய பஞ்ச காலத்திலே போஷிக்கிற சபையாய் மாறினது. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான அந்த தீர்க்க தரிசனத்தை பிடித்து தன்னை ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். ஒரு வசனம் தேவனிடத்திலிருந்து வந்த பொழுது அதை பிடித்து கொண்டு அதை நம்பி அது நிறைவேறும் என்று சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்தின ஒரு அருமையான சபை. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு என்னது? இது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறது அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாய் இருக்க போகிறது. உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்பது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு அந்த தீர்க்க தரிசனத்திற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம்? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபைக்கு கடைசியாய் கர்த்தர் வைத்திருக்கிற தீர்க்க தரிசனமே அதுதான். The last prophecy for the church, கடைசி தீர்க்க தரிசனம், சபைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அதுதான். உலகத்தினுடைய சகல நாடுகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும், அப்பொழுது சபை எடுக்கப்பட்டு விடும். அவ்வளவுதான். அப்ப அதுதான் கடைசி தீர்க்க தரிசனம். இதுதான் கடைசி தீர்க்க தரிசனம் என்றால் அதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாய் இருக்கிறோம்? நேபாள் பகுதியில் நான் சமீபத்தில் சிந்துலி அப்படின்ற ஒரு மாவட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க இருந்த ஒரு போதகர் தன்னிடத்தில் இருந்த ஒரு விசுவாசி எங்கிட்ட அனுப்பிச்சு கொடுத்து, இந்த தம்பி நல்ல ஊழியம் செய்வதற்கு வாஞ்சி உள்ளவர், நீங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்து இப்ப நிறைய ஊழியங்கள் செய்யறேன்னு கேள்விப்பட்டோம், என்னால் அதை செய்ய முடியாது, நான் இவரை அனுப்பி வைக்கிறேன், நீங்க உங்களோட நீங்க பார்த்து இன்டர்வியூ பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்க விரும்புனீங்கன்னா இதே மாவட்டத்தில் இன்னொரு பணித்தளத்தை நீங்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு போதகர் தன்னுடைய விசுவாசியை அனுப்பி ட்ரைனிங் எடுத்து அதே மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல சபையை நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரே. ஒரு நல்ல தேவ மனிதனாய் கட்டாயம் இவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த ரொம்ப இன்டீரியர் பிளேஸ், அங்க இருக்கக்கூடிய கமலா நதி என்று ஓடக்கூடிய ஒரு பெரிய ரிவர் உண்டு, அதுல உள்ள போய் பார்த்தா அங்க
அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த தம்பிகிட்ட சொன்னேன், நான் பாஸ்டரை கண்டிப்பா மீட் பண்ணணும்னு சொல்லி. சரி நீங்க வாங்க பையா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஸோ அவருடைய பெயர் வந்து பகதூர், சோனார் பகதூர். சோனார் என்று சொன்னால் தங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஆசாரிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய பெயர். ஏன் எனக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, அல்லது ஒரு மாதிரி நான் ஷாக் ஆகி, நாங்கள் 4 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். அவர் ஒரு சின்ன ஹாஃப் டவுசர் மட்டும் தான் போட்டிருந்தாரு, ஒரு பனியன் போட்டு வந்திருந்தாரு. சாரி நான் இப்படி வந்தேன்னு யோசித்துக்கிடாதீங்க, உங்ககிட்ட நீங்க சொன்னீங்க அதனால நான் வந்திருக்கிறேன், எனக்கு டைம் ரொம்ப இல்லை, 6 மணிக்கு நான் ஒரு வீட்டு கூட்டம் போகணும், அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லி அவருடைய இந்த வலது கை, இந்த விரல் 5 விரலுமே இப்படி கீழே விழுந்து கிடந்தது. இந்த கை முழுவதும் சூம்பி போய் இப்படி ஒட்டி இருந்தது. இப்படிதான் கை வச்சிருக்கிறாரு. அவருடைய கால் 2ஐயும் பார்த்தேன், 10 விரலும் தீயில எரிஞ்சு போயிருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, இது எப்போ எந்த வயசுல இப்படி நடந்தது? அவர் சொன்னார், எனக்கு 6லிருந்து 8 வயசு, எனக்கு வயது ஞாபகம் இல்லை. எங்க அம்மா அந்த அடுப்புல தான் சோறு வைப்பாங்க, அவங்க வச்சுட்டு வெளியில போயிட்டாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது தீயில உள்ள விழுந்துட்டேன். அது தீ எரிஞ்சதுனால என் கால் விரல் எல்லாம் போயிடுச்சு. கையில கொஞ்சம் தான் எரிஞ்சிருந்தது. ஆனா எங்க ஊர்ல உள்ள ஒரு மருத்துவர் கட்டையை வச்சு கட்டுறேன்னு சொல்லி அவ்வளவு அழுத்தி கட்டினாரு. 2 நாள்ல இதுக்கெல்லாம் கருப்பு கலர்ல மாறிடுச்சு. எனக்கு புரிஞ்சுது, மெடிக்கல்ல அதுக்கு பேர் வந்து VICன்னு சொல்லுவாங்க, வால்க்ஸ்மேன் இஸ்கிமிக் கன்ட்ராக்ஷன் சொல்லி. இதனுடைய பிரஷரை அதிகப்படுத்திட்டா கீழே உள்ள ரத்த ஓட்டம் குறைஞ்சி இந்த சதைகள் எல்லாம் செத்து போயிடும். அப்போ அந்த கலர் மாறின உடனே நாங்க வேகமா போனோம், எல்லாத்தையும் கலட்டினாங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் மறுபடியும் வந்தது. ஆனா 3 நரம்புகளும் செயல் இழந்து போச்சு. அதனால 6 வயசுல இருந்து என்னுடைய கை இப்படிதான் இருக்கும். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? என்னுடைய வாழ்க்கையில நடந்த பெரிய காரியங்கள் நிறைய இருந்தது. அதனுடைய நெருக்கத்தின் மத்தியில எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. ஏன்னா அந்த சிந்துலி மாவட்டத்துக்கு இப்ப போறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இது 40 வருஷத்திற்கு முன்னால. அவருடைய வயது இன்றைக்கு 63. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இந்த மாவட்டத்துக்கு நீங்க வந்தீங்க? இதுதான் என்னுடைய சொந்த மாவட்டம், ஆனா நான் இருந்த ஊர் வேற ஊர். அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பகுதிகளுக்கு வந்து எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு யோசித்தேன். நானே என்னுடைய மனைவியும் ஒரு முடிவு பண்ணோம். அந்த நாட்கள்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. என்ன செய்வதுன்னு முடிவு பண்ண உடனே ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் வலது கை தான் போச்சு, உன் இடது 2 கால்களுடைய விரல்கள் இவ்வளவுதானே எரிஞ்சிருக்குது, உன்னுடைய இடது கையை பாருன்னு. என்ன ஆண்டவர், இடது கையை வச்சு என்ன வேலை செய்யறது? நீ ஒரு மர ஆசாரிட்ட போய் வேலையை கத்துக்கோன்னு ஆண்டவர் சொன்னாரு. நான் போனேன். அதை இழைச்சி அந்த ஜன்னல் செய்வதற்கு மரத்தை இழைச்சி குடிக்கக்கூடிய ஒரு வேலையை நான் கற்றுக்கொண்டேன். இந்த வேலையை நான் பகல்ல ஒரு 3-4 மணி நேரம் நான் செஞ்சு கொடுப்பேன். அதுல வர்ற காசை எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல இன்னொரு நண்பனை சைக்கிள் ஓட்ட வச்சு பின்னாடி உட்கார்ந்து அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இந்த காரியத்தை நீங்க செய்ய முடிஞ்சது? இவ்வளவு நாட்கள் எப்படி ஓடி செஞ்சீங்க? எவ்வளவு விசுவாசிகள் உங்கள்கிட்ட வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கும் இந்த ஜனங்கள் இந்த பகுதிகளை நான் சுவிசேஷம் சொல்லாத இடங்களே கிடையாது. ஆனா என்னிடத்துல வெறும் 53 விசுவாசிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 53 விசுவாசிகளையும் ஒரு தங்கத்தை பொறுக்குவதை போல நான் பொறுக்கி கொண்டு வந்தேன். படிக்க தெரியாது, வேதத்தை அவன் வீட்டுல உட்கார்ந்து தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா மொத்தமா உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா புரியாது. இவனுக்கு ஒரு வேகத்துல புரிஞ்சுக்கிடுவான், இவங்க ஒரு வேகத்துல புரிஞ்சுக்கிடுவாங்க. தனித்தனியா வீடுகள் தோறும் மணிக்கணக்கில் உட்கார்ந்து அவனை கேள்வி கேட்க சொல்லி அப்படித்தான் நான் வேதத்தை கற்றுக் கொடுத்தேன். நான் உங்களுக்கு அனுப்பின அந்த விசுவாசி பையன், இவன் தான் கொஞ்சம் படிச்சவன். ஆனா நான் யோசிச்சேன், இவன் என்னோட கூட இருந்தானா இவன் பெருசா ஷைன் பண்ண முடியாது. ஆகவே உங்களோடு கூட சேர்ந்து அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு இவன் ஆசீர்வாதமா மாறணும். இவனை கொண்டு நான் செய்ய முடியாததை கர்த்தர் இந்த பகுதியில செய்யணும். அதனாலதான் நான் இவனை அனுப்பிச்சு வச்சேன். நான் அப்ப அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் கேட்கிறேன், நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, இவ்வளவு காரியங்கள் நடந்துருச்சு, உங்களுக்கு வயசு 63 வயசு ஆயிடுச்சு. ஒருவேளை இதற்கு அப்புறம் உங்களால நீங்க எவ்வளவு ஊழியம் செய்ய முடியும், எவ்வளவு தூரம் போக முடியும் தெரியல. நீங்க என்ன உங்களுடைய எதிர்காலத்துக்குன்னு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு வரப்போகிறார். நான் சம்பாதித்து வச்ச ஆத்துமாக்களுக்கு அதனுடைய அடிப்படையிலே அவர் எனக்கு கிரீடம் தரப்போகிறார். ஆகவே எத்தனை வயசு ஆனாலும் சரி,
என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில தேவ கரை என் மேல இருந்து செஞ்சதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்க விரும்புறேன். கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் ஓடிக்கொண்டே இருக்க விரும்புறேன் சொல்லிட்டு அவருடைய வீட்டு கூட்டத்துக்கு அவர் போயிட்டார். ஒரு போட்டோ மட்டும் அவரோட கூட நாங்க எடுத்தோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த அந்த தேவ மனிதனை பார்த்து, இப்பவும் நீங்க வேலை செய்றீங்களான்னு கேட்டேன். இப்பவும் நான் மரம் இழைக்கிறேன். ஏன்னா என் விசுவாசிகள்லாம் ஏழை விசுவாசிங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்து தான் நான் கொண்டு வர முடியும். படிப்பறிவு இல்லாதவர்கள், கஞ்சியை குடித்து வாழக்கூடியவர்கள். ஆனால் என்னுடைய விசுவாசிகள் நான் அப்படி வைக்க முடியாது. அதனால பகல் நேரங்களில் கொஞ்ச நேரம் வேலை செய்வேன், சாயந்தர நேரங்களில் ஊழியம் செய்வேன். நானும் என்னுடைய மனைவியும் 2 பிள்ளைங்க அவருக்கு இருக்கிறாங்க. அவர்களையும் கூட்டி கொண்டு, அவங்க பையன் தான் வந்திருந்தான். இப்போ ஒரு சின்ன பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி உட்கார்ந்து அவர் வீட்டு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தார். எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எத்தனை சபைகள் எடுக்கிறதோ இல்லையோ, ஆனால் எங்கேயோ மூலையில கிடக்கக்கூடிய ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்பதை மனதிலே வைத்து, இயேசு வரும் பொழுது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்தால்தான், சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை கேட்டால்தான், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டால்தான் என் இயேசு வர முடியும். என் இயேசு வர வேண்டும் என்றால் நான் பிரயாசப்பட்டே ஆக வேண்டும் என்று 63 வயதில் ஓடின அந்த மனிதனை பார்த்து, என் கூட இந்த மிஷனரி பரத், அவனை பார்த்து சொன்னேன், உனக்கு முன்பா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த நாட்கள்ல பவுல் அப்போஸ்தலனை போல உனக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். நீ ஓட வேண்டிய தூரம் அதிகம், எழும்ப வேண்டிய தூரம் அதிகம். நம்முடைய சபை நிச்சயமாய் சுவிசேஷ பாரம் உள்ள சபை. ஆனால் இந்த பாரம் இன்னும் அதிகமாக வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளேயும் வர வேண்டும். இந்த சபை கடைசியாய் ஒரு காரியம் செய்தது. என்ன காரியம் தெரியுமா? பாருங்க, 13வது அதிகாரம் சொல்லி நம்ம முடிக்க போறோம். 2வது 3வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 13:2-3. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இந்த சபையில இருக்கக்கூடிய 5 பேர்ல மேல டாப்ல இருந்தது யாரு? 13வது அதிகாரம் 1வது வசனத்துல, சபையில அந்தியோகியா பட்டணத்திலே சபையில யார் முதல்ல டாப்ல இருந்தா? பர்னபா தான் சீஃப் பாஸ்டர். கீழே இருந்தது யாரு? கடைசியா சவுல். இந்த 2 பேரையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு இந்த சபையை பார்த்து? நீங்க பரிசுத்தவான்களுக்கு பணம் அனுப்பிலாம் உதவி செஞ்சீங்க, இப்ப அதே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு உங்க பாஸ்டரையே நீங்க அனுப்பிடுங்க. இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, ஓஹோ இது எப்படி அனுப்ப முடியும்? இது நிச்சயமா கடினமான ஒரு காரியமே. ஆனா அந்த சபை விசுவாசிகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க பாருங்க. உடனே அவங்க ஆராதனை முடிந்த பிறகு உபவாசித்து ஜெபம் பண்ணி கைகளை வைத்து அனுப்பினார். இது நீங்க உடனே எப்படி யோசிச்சிடாதீங்க பாஸ்டர் அனுப்ப போறோம்னு சொல்லி. பாஸ்டரை அனுப்புவது என்றால் என்ன? எந்த அர்த்தத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது? தன்னுடைய பிரதானமானவைகள், உங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் நாம சுவிசேஷ ஊழியங்களுக்காக எடுக்கிற பிரயாசங்கள் உண்டு, ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த சபை கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய காரியம், எது அந்த சபையினுடைய மேன்மையோ அதை அந்த சபை கொடுக்க ஆயத்தமாய் இருந்தது கர்த்தருடைய ஊழியத்துக்காக. இன்னைக்கு நான் என்ன சொல்வேன்னா, உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைங்க முதலாவது அவங்க ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி வாஞ்சி உங்களிடத்துல இருக்குன்னு சொன்னா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பிள்ளைங்களை அவருடைய சித்தமாய் இருந்தால் நிச்சயமாய் தன்னுடைய ஊழியத்திற்கு எடுத்து அனுப்ப முடியும். ஆனா கேள்வி, நீங்க உங்களுக்கு மேலானதை கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு அனுப்ப ஆயத்தமா? அது நான் சொல்றது நார்த் இந்தியாவுக்கு தான் வந்து பண்ணணும்னு நான் சொல்ல விரும்பல. எங்க தேவன் அவர்களை வைக்கிறாரோ அந்த இடத்துல அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு, தேவனுடைய சத்தியத்தை சொல்லி கொடுப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு சபையாக இந்த அந்தியோக்கியா சபை இருந்தது. அந்தியோக்கியா சபையினுடைய இந்த காரியம்
பவுலை அதிகமாய் பாதித்திருக்க வேண்டும். அதனாலதான் 14வது அதிகாரம், நான் வேகமா முடிச்சிடறேன், 26வது வசனம் பாத்தீங்கன்னா, அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து, போதும், சபையை கூடிவர செய்து தான் செய்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்தார்கள். 15வது அதிகாரம் 35வது வசனம், பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடும் கூட உபதேசித்தார்கள். 18வது அதிகாரம், இப்படி வரிசையா நீங்கள் பார்க்க முடியும். பவுல் ஒவ்வொரு முறையும் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இந்த சபைக்கு வந்து தன்னுடைய ரிப்போர்ட் மாதிரி அந்த காரியத்தை அவர் சப்மிட் பண்ணிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இந்த சபை எதையும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்த சபை. இந்த சபை பரிசுத்த ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றின சபை. இந்த சபை இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய சுவிசேஷ ஊழியத்தை நான் ஸ்தாபித்திருக்கிறேன்னா அதற்கு காரணம் இந்த சபையில ஏறெடுக்கப்பட்ட ஜெபம், இந்த சபை ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவம். சோ மறுரூபமாக்கப்பட்ட சபையில குறைந்தபட்சம் 4 காரியங்கள் இருக்கும். ஒன்று, அந்த சபையினுடைய மேல எப்போதும் தேவ கரம் அங்க அசைவாடும். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த சபையிலே உருமாற்றம் நடக்கும். அந்த சபை விசுவாசிகளை அதே நிலையிலே வைத்திருக்காது, அதிலே உருமாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் உலகத்திற்கு தெரிகிற விதத்தில் அந்த விசுவாசிங்க இருப்பாங்க. மூன்றாவது, தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிற கூட்டமா இருப்பாங்க. கடைசியாய், ஆண்டவரின் அழைப்பு எதுவோ அதை நிறைவேற்ற ஆயத்தமா இருப்பாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவரினுடைய அழைப்பு என்ன, தேவ அழைப்பு என்ன? இந்த சபை சொல்லிக் கொடுத்த பெரிய சத்தியம் அது. தேவ அழைப்பு எதுவா இருந்தாலும் நான் அதற்கு ஆயத்தம், அதை செய்து முடிப்பதற்கு. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம்.